வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீர் தேவையை குறைப்பதற்கான நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விவரிக்கின்றார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் வள்ளல் கண்ணன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் தெளிப்பு நீர்ப்பாசனம் செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் பாலகோலா கிராம வேளாண்மையாளர் இ ராஜ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெற்றிலை. தொடரும் தகவல் நேரத்தில் செங்காந்தல் மலர் நவீன சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம். திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தெளிப்பு நீர்ப்பாசன முறையின் மூலம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிக அளவில் வீணாவது தவிர்க்கப்படுவதோடு அதிக அளவில் நீர் சேமிப்பிற்கும் வழிவகை செய்யப்படுகிறது. மேலும் இதன் மூலம் 20% வரை விளைச்சலும் அதிகரிக்கின்றது. நீலகிரி மாவட்டம் தோட்டக்கலை துறையால் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தெளிப்பு நீர்ப்பாசனம் செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் பாலகோலா கிராம வேளாண்மையாளர் இ ராஜ்குமார் அவர்களை சந்தித்த போது இங்கே வந்து ஒரு 10-15 வருஷமாக விவசாயம் பண்ணிருக்கேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து எப்படின்னா இந்த மோட்டரை வச்சு அந்த பைப்பு வச்சு தண்ணி அடித்து எல்லாம் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து தோட்டக்கலைத்துறையில் வந்து எல்லாம் சொல்லி இந்த தெளிப்பு நீர் பாய்ச்சணும்னு சொல்லி அது வந்து இது பண்ண சொன்னாங்க. அது சரி, அதை ரெடி பண்ணணும்னு சொல்லும்போது என்னென்ன வேணும்னு கேட்கும்போது அந்த ஆவணங்கள் எல்லாம் இந்த பட்டா சிட்டெல்லாம் கேட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதனால் வந்து தண்ணியும் ரொம்ப மிச்சமாகுதுங்க. ஆளுங்க கூலியும் கம்மியாகுது. ஒரு ஆள் இருந்தாலே வந்து தோட்டத்தில் தண்ணி அடிச்சுட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து இன்னொரு ஆள் கூலி அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க. ஆனால் இது வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல தண்ணி அடித்து இது பண்ணும்போதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படியோ ஒரு 1/2 ஏக்கர் தான் பண்ண முடிஞ்சுங்க. ஆனால் இப்போ வந்து இந்த தோட்டக்கலைத்துறையில் வந்து இந்த மாதிரி தெளிப்பு நீர் பாசனம் கொடுக்கும்போதில் வந்து இப்போது ஒரு 1.5 ஏக்கர் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியுது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா தண்ணி கூட ரொம்ப செலவு கம்மியாக தான் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட எல்லா காட்டுப்புறம் அடிச்சு விட்டு போயிடலாம். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி வந்து எடுத்த ஈல்டை விட இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்குதுங்க. நான் மட்டும்தாங்க இந்த காட்டில் வந்து இதெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இந்த கேரட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே காட்டிலேயே வந்து நல்லா விளையும் போது வந்து வாங்கிட்டு போயிடுவானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கிழங்கு வந்து போட்டு இது பண்ணால் கூட நம்ம மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுத்து எல்லாம் இது பண்ணோம். ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்து இது விவசாயன்றது ஒரு நல்ல பொழப்பாக தான் தெரியுது, வேறு எந்த சொல்லி பார்க்க வேண்டாம். அதனால் வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் இ ராஜ்குமார் அவர்களை 07200
033431 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் குறைந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் சாதகமான சூழ்நிலைகள் தென்பட ஆரம்பித்துள்ளன. தொடர்ந்து காற்றின் திசை மேற்கிலிருந்து காணப்பட்டாலும் வடகிழக்கு பருவமழை துவங்க தேவைப்படும் காற்றின் ஈரப்பதம் சற்று அதிகரித்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக வட தமிழகத்தின் நாமக்கல் உட்பட்ட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பும், பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் குறைந்து காற்றின் வேகம் கூடுதலடைந்த வானிலையாக நிலவும். இதன் காரணமாக கோழிகளில் தீவன உற்பத்திக்கான சூழ்நிலை சாதகமாக நிலவும். புதிய வரவு மக்காச்சோளம் மற்றும் இதர தீவனப் பொருட்களின் கொள்முதல் செய்யும் போது அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பூஞ்சானங்களின் அளவுகள் ஆகியவற்றை கொண்டு கொள்முதல் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் அதிக அளவு பூஞ்சான நச்சுகள் கோழிகளில் நோய் எதிர்ப்பு சக்தியினை குறைத்து நோய்களுக்கு வழிவகுத்துவிடும். வேளாண் பெருமக்கள் தற்போது எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்வதால் நல்ல மகசூலை பெறலாம். குறுகிய கால வயதுடைய உளுந்து ரகமான கோ 6, வம்பன் 6, பாசி பயிர் ரகமான கோ 8, துவரை ரகமான கோ 7 மற்றும் வம்பன் 3 போன்றவற்றை தேர்வு செய்யலாம். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் டைகோடர்மா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் புளோரோசன்ஸ் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பு மேற்கொள்ளவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெற்றிலை. மலைத்தோட்ட பயிர்களில் வெற்றிலை வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை சாகுபடி செய்வதால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இதன் சாகுபடி முறைகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண். நல்ல வடிகால் வசதியுள்ள வண்டல் மண் கலந்த களிமண் வெற்றிலை பயிரிட மிகவும் ஏற்றது. களர் மற்றும் உவர் மண் உகந்தவை அல்ல. பயிரிட ஏற்ற பருவம். அகத்தி விதைப்பு தை முதல் பங்குனி வரையிலான மாதங்களிலும் மற்றும் ஆனி முதல் ஆவணி வரையிலான மாதங்களிலும் மேற்கொள்ளப்படுகிறது. பங்குனி முதல் சித்திரை வரையிலான மாதங்களிலும் மற்றும் ஆவணி முதல் புரட்டாசி வரையிலான மாதங்களிலும் கொடி நடவு மேற்கொள்ளப்படுகிறது. பயிரிட ஏற்ற ரகங்கள்: கற்பூர கொடி, கள்ளர் கொடி, சிறுகமணி 1, வெள்ளை கொடி, SGM 1, SGM BV 2 மற்றும் கனியூர் கொடி. அறுவடை: கொடிகள் நட்டு 5 மாதங்கள் முடிந்தவுடன் 3 வார இடைவெளியில் வெற்றிலையை கிள்ளலாம். மகசூல்: ஒரு வருடத்தில் 1 ஹெக்டேருக்கு 75 முதல் 100 லட்சம் இலைகள் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் செங்காந்தல் மலர் நவீன சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள். செங்காந்தல் மருத்துவ பயிர். இப்பயிரை கண்வெளி கிழங்கு, கலப்பை கிழங்கு, கார்த்திகை கிழங்கு எனவும் அழைப்பர். நமது மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் செங்காந்தல் விதைகளை மருந்து தொழிற்சாலை நிறுவனங்கள் கொள்முதல் செய்கின்றன. மருத்துவ குணம் நிறைந்த இதன் விதைகளில் அடங்கியுள்ள ஆல்கலைடுகளாக கோலோசிசின், கோல்சிசைட், தயோகோல்சிசைட் ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். இதில் கோல்சிசின் மிக முக்கிய மருத்துவம் தன்மை கொண்டது. இதை மூட்டுவலி நிவாரணத்திற்காக அலோபதி மருந்து தயாரிக்க பயன்படுத்துகின்றனர். இதன் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி காண்போம். செங்காந்தல் மலர் வறட்சியான தட்பவெப்ப நிலையில் வணிக ரீதியாக பயிரிடப்படுகிறது. எனினும் அதிக அளவு காய்களின் உற்பத்திக்கு ஓரளவு நீர்ப்பாசன வசதி இருத்தல் அவசியம். மேலும் செம்மண், பொறைமண், மணற்பாங்கான சுண்ணாம்பு சத்துள்ள மண் வகைகளில் பயிரிட ஏற்றது. மண்ணில் அமிலத்தன்மை 6 முதல் 7 ஆக இருத்தல் நல்லது. நல்ல வடிகால் வசதியுடைய காற்றோட்டமுடைய மண் வகைகள் இப்பயிர் சாகுபடிக்கு ஏற்றவை. கடினமான மண் வகைகள் சாகுபடிக்கு உகந்தவை அல்ல. பயிரிட ஏற்ற பருவம். மழைக்காலங்களில் துவக்கத்தில் கிழங்குகளின் ஓய்வு தன்மை முடிந்த பின்பு, அதாவது ஆனி, ஆவணி மாதங்களில் விதை கிழங்குகளை விதைக்க வேண்டும். செங்காந்தல் கொடிகளை தாழ்வான பந்தல் அமைத்து அவற்றின் மீது படரவிட வேண்டும். மேலும் சீரான இடைவெளியில் தேவைப்படும் உரங்களை அளிப்பது அவசியம். 1 ஹெக்டேருக்கு 120 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து மற்றும் 75 கிலோ சாம்பல் சத்து தரவல்ல உரங்களை இட வேண்டும். அங்கக வேளாண்மையில் தொழு உரத்தோடு 2 கிலோ அசோஸ் பயிரில்லம், 2 கிலோ பாஸ்போ பாக்டீரியா, மைக்கோரைசா உயிர் உரங்கள் மற்றும் 100 கிலோ வேப்பம் பிண்ணாக்கு சேர்த்து இடலாம். அறுவடை மற்றும் விளைச்சல். கிழங்குகள் முளைத்து 160 முதல் 180 நாட்களில் காய்களை அறுவடை செய்யலாம். செங்காந்தல் விதை விளைச்சல் செடியின் வயதையும் வீரியத்தையும் பொறுத்து அமைந்துள்ளது. 6 மாதங்களில் 1 ஹெக்டேரிலிருந்து 500 முதல் 625 கிலோ வரை விதைகள் விளைச்சலாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக முக்கியத்துவமும் மருத்துவ குணமும் உடைய செங்காந்தல் மலர் சாகுபடியில் சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறவும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும்.
சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1790 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1850 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1330 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1625 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1550 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1564 ரூபாய்க்கும், கெங்கவள்ளியில் குறைந்தபட்ச விலையாக 960 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1010 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1850 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1589 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1902 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 1469 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2954 ரூபாய்க்கும், வேட்டவள்ளத்தில் குறைந்தபட்ச விலையாக 1620 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2420 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 3600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும், புளி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் இதர ரகம் அரூரில் குறைந்தபட்ச விலையாக 800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 950 ரூபாய்க்கும், ஆத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 5200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 12 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 48 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 10 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 350 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2க்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில்
காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.9 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25.2 டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 54.6%ஆகவும் காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.3%ஆகவும் மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.6 டிகிரி செல்சியஸாகவும் மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 420.7 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 942.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.4ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண்மைக்கு மூல ஆதாரம் மண்ணும் நீரும் ஆகும். நீரின் முக்கியத்துவம் பற்றியும் நீர் ஆதாரங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு சிறந்த நீர் மேலாண்மையை மேற்கொள்வது அவசியமாகும். இதற்காக பல்வேறு தொழில்நுட்பங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல் சாகுபடியில் நீரின் தேவையை குறைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் விரிவாக விவரிக்கின்றார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். வள்ளல் கண்ணன் அவர்கள். இன்றைய நிலைமையில் நமது இந்திய திருநாட்டில் மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தேவையான உணவு உற்பத்தியும் கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நீரினோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, சாகுபடி பரப்பளவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த தருணத்தில் நம்ம நீர் தேவையில் அதிக உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நம்மளுடைய 2025ஆம் ஆண்டிற்கான நீர் தேவையை பார்த்தோன்னா 6.2 மில்லியன் ஹெக்டேர் நீர் தேவை. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நீரோட அளவு பார்த்தோன்னா 2025ஆம் ஆண்டில் 4.74 மில்லியன் ஹெக்டேர் மட்டுமே இருக்கும். இந்த நிலைமையில் நம்ம உற்பத்தியை கூட்டணும். உற்பத்தியை கூட்டுவதற்கு பார்த்தோன்னா நம்ம உணவுத்தி உற்பத்தியில் நெல் ரொம்ப முக்கியமாக பயன்பட்டுக்கிட்டு வருது. நம்ம இந்திய திருநாட்டில் 65% மேலான இந்திய பெருமக்கள் நெல்லை முக்கிய உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது ஆற்றல்கள் அனைத்தும் இந்த நெல் சார்ந்த பொருள்லையும் கிடைக்கிது. நம்மளுடைய அதாவது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு 1600 கன மீட்டர் அளவு தான் நீர் 2025 நமக்கு கிடைக்குங்கிற கணக்கு இருக்குது. இதே இது கனவில் போனோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு குறையிறது மட்டும் இல்லை, நீர் பரப்புகளும் குறையுது. அதாவது நெல் சாகுபடியில் இந்திய திருநாட்டில் இருக்க 40 மில்லியன் ஹெக்டேர் 2025 குறைஞ்சிருங்கிறாங்க.
இப்போ இருக்கிறதுல உற்பத்தி திறன், அதாவது உற்பத்தி திறன், நீரின் பயன்பாட்டு திறன் அப்படிங்கிற 2 பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நீரின் உற்பத்தி திறனை எப்படி கூட்டுறது? நம்ம நெல் சாகுபடியில் நெல்லுக்கு உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம பொதுவாக சாகுபடி செய்கிற முறையில் 1200லேருந்து 1500 மில்லி மீட்டர் நீர் தேவைப்படுது. ஆனால் நம்ம வந்து இந்த குறைவான நீர் தேவை இருக்கிற இடத்துல, நீர் அளவு கிடைக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு நீர் பாசனம்னா நம்ம உற்பத்தியை பெருக்க முடியுமா? முடியாது. நீர் இவ்வளவு கிடைக்குமா? நம்ம இருக்க சாகுபடி அளவுக்கு நீர் கிடைக்குமா? கிடைக்காது. உற்பத்தி இவ்வளோ பெருக்க முடியுமா? முடியாது. அதற்காக இன்று நம்மளுடைய தொழில்நுட்ப அணுகுமுறையாகிய நீரின் உற்பத்தி திறனை அதிகரித்தல், அது இல்லாட்டி அதை இன்னொரு வழியில் சொல்லணும்னா நீரின் பயன்பாட்டு திறனை அதிகரித்தல். அப்படின்னா என்னங்க நீரின் பயன்பாட்டு திறன் நீரின் உற்பத்தி திறன்? என்னென்னா நம்ம ஒரு எதிர்பார்க்கிற அளவு உணவுப் பொருளை அல்லது எதிர்பார்க்க அளவு மதிப்பு உள்ள பொருளை உற்பத்தி செய்ய தேவையான நீரின் அளவை நீரின் உற்பத்தி திறன் சொல்கிறோம். இல்லாட்டி நீரின் பயன்பாட்டு திறன் எப்படின்னு சொல்லணும்னா ஒரு அலகு நீரை பயன்படுத்தினா எவ்வளோ உற்பத்தி கிடைக்குது, அதுக்கு அடுத்த அலகு நீரை கூட்டும்போது எவ்வளோ உற்பத்தி திறன், அதாவது மகசூல் கூடுது அப்படிங்கிற பார்க்குறக்காக வேண்டி உள்ள நுட்பம் தான் நீரின் உற்பத்தி திறன் நீரின் பயன்பாட்டு திறன். இப்போ இதில் பார்க்கும்போது நம்ம பல்வேறு நெல் சாகுபடி முறைகள் இருக்குது. பல்வேறு நெல் சாகுபடி முறை இருந்தாலும் நம்ம நாற்று உற்பத்தி செய்து, நாற்றை பறித்து, நாற்றை வயல் தயாரித்து நட்டு உற்பத்தி செய்து கிடைக்கக்கூடிய மகசூல் 5 முதல் 5.5 டன் 6 டன் வரவே மகசூல் இருக்குது. நமக்கு இந்த உற்பத்தி திறனை கூட்டுவது ஒரு வழி, உற்பத்தியை கூட்டுவது. மற்றொரு வழி நீரினுடைய பயன்பாட்டை குறைப்பது. இந்த நீரின் பயன்பாட்டை குறைப்பதற்கான முதல் தொழில்நுட்ப அணுகுமுறையாகிய ஒரு நுட்பத்தை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதாவது நஞ்சையில் புழுதி விதைத்த இறவை நெல் சாகுபடி இயந்திரமயமாக்கலில் பண்ணோன்னா, அப்போ இந்த இதை ஒரு சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம நஞ்சை அடித்த வயலில் புழுதி ஆக்கிட்டு புழுதி ஆக்கின வயலில் நெல்லை விதைக்கிறது. நெல்லை விதைத்து நீர் பாய்ச்சி காய்ச்சலுமான நீரை பாய்ச்சி உற்பத்தியை கிடைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் நஞ்சையில் புழுதி விதைத்த இறவை நெல் சாகுபடி. இந்த தொழில்நுட்பம் முன்னாடியே இருக்குங்க. ஆனால் அதில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் இடைஞ்சல்களும் இடையூறுகளும் இருக்குது. அதை மாற்றி இயந்திரமயமாக்கும் முறையில் உற்பத்தியை கூட்டியிருக்கோம். அதுக்கான ஆராய்ச்சி இந்த நம்ம வேளாண்மை பொறியியல் கல்லூரியிலையும் நடத்தியிருக்கோம். அதனோட வெளிப்பாடை உங்களுக்கு விவரங்களாக தொழில்நுட்பங்களாக கொடுக்க போகிறோம். இந்த முறையில் என்னென்ன செய்கிறோன்னா, நம்ம நாற்றாங்கால் செய்யலை, அதற்கு தேவையான 50 முதல் 80 மில்லி மீட்டர் வரை தேவைப்படக்கூடிய நீரை சேகரிக்கிறோம். அடுத்து வயலை வந்து சேரடிக்கிறதுக்கு தேவையான 200லேருந்து 500 மில்லி மீட்டர் தேவையான வயல் தயாரிப்பது, அதாவது சேரடிப்பதற்கு தேவையான நீரை பயன்படுத்தலை. ஆனால் ரெண்டையும் பயன்படுத்தலை. நெல்லோட பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும், பயிர் உற்பத்தியை பெருக்கணும். இதற்கு என்ன வழிமுறைன்னு பார்த்தோன்னா, அதற்கான விதையிடும் கருவி, அதாவது பல பயிர் விதையிடும் கருவி இயந்திரமயமாக்குதல், டிராக்டரில் அட்டாச்சில் டிராக்டர் இணைப்புடன் கூடிய கருவி மூலமாக விதை விதைக்கும் போது மற்ற தொழில்நுட்பத்தில் 75 கிலோ விதை சிபாரிசு செய்யப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தில் இந்த டிராக்டருடன் இணைக்கப்பட்ட பல விதையிடும் கருவியை பயன்படுத்தும் போது 30 கிலோ விதையில் அதே பயிர் எண்ணிக்கையும் கூடுதலான உற்பத்தி. இது எப்படிங்க நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இதில் நம்ம விதையை மேலோட்டமாக, அதாவது ஆழமாக இல்லாமல் மேல் பரப்பிலேயே மெஷின் மூலமாக நமக்கு தேவைப்படக்கூடிய இடைவெளியில், அதாவது இந்த கோண வீடர் ஊட்டணும், களை மேலாண்மை பண்ணணும், அதற்கு தேவைப்படக்கூடிய இடைவெளியில் 22.5 இருக்கலாம், 25 சென்டிமீட்டராக இருக்கலாம் பயன்படுத்தி சரியான பயிர் எண்ணிக்கை இடைவெளியில் 10 சென்டிமீட்டரில் இருக்கலாம், 15 சென்டிமீட்டரில் இருக்கலாம். இந்த முறையில் நமக்கு தேவைக்கூடிய பயிர் எண்ணிக்கை 1 மீட்டர் ஸ்கொயருக்கு தேவையான நிலைநிறுத்தி பண்ணணுன்னா நமக்கு தேவையான விதையோட அளவு 30 கிலோ மட்டுமே. சரி, ஓகே, உற்பத்தி பண்ணியாச்சு, பயிர் எண்ணிக்கை பராமரித்தாச்சு. இந்த நேரடி நெல் விதைப்பில் பொதுவாக விவசாயிகளிடையே ஒரு கருத்து என்னென்னா, விதைச்சவொடனே களை வரும், களை மேலாண்மை பண்ண முடியாது, காய்ச்சலும் பாய்ச்சலும் வந்தால் களை மேலாண்மை கூடுதலாக இருக்கணும். களை மேலாண்மை செய்வதற்கான பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள், களைக்கொல்லி பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்குது. இப்போ நவீன இயந்திரமயமாக்குதல் முறையில் நமக்கு அந்த 2 பயிர்களின் வரிசைக்கிடையே கோண வீடர் பயன்படுத்துவதன் மூலம் களை மேலாண்மையை பண்ணலாம். இவ்வாறு பண்ணும்போது பயிர் மேலோட்டமாக இருப்பதன் காரணத்தினாலும் சரியான பயிர் எண்ணிக்கை பராமரிக்கிறதுனாலும் இதில் கிடைக்கக்கூடிய சிறப்பு இயல்புகள் என்னென்னு பார்த்தோன்னா, கூடுதல் தூர் வெடிப்பு, கிடைக்கக்கூடிய பயிர் எண்ணிக்கை உள்ள தூர்கள் அதிகம், இதில் கிடைக்கக்கூடிய பயிர் இல்லை கதிர்களின் எண்ணிக்கை அதிகம், கதிரில் உள்ள நெல்மணிகளின் எண்ணிக்கை. உதாரணத்தை பார்த்தோன்னா, இதில்
மற்ற சாகுபடி முறையை விட 5லிருந்து 7 டன் வரை மகசூல் இருக்குது. அதாவது முக்கியமாக கம்பேர் பண்ணோன்னா ஒப்பிட்டோன்னா ஒரு 35லிருந்து 40% மகசூல் அதிகம், வேலையாட்களில் 20லிருந்து 25% குறைவு, நீர் தேவையில் முக்கியமாக போனோன்னா 35லிருந்து 50 சென்டிமீட்டர். நம்ம வயல் தயாரிப்பதற்கு, விதையிடுவதற்கு காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் முறையினால் 800லிருந்து 900 மில்லிமீட்டரில் இதை விட அதிகமான 7லிருந்து 7.5 டன் உற்பத்தி பண்ண முடியும். செலவு குறைவு, லாப விகிதம் பார்த்தோன்னா மற்ற முறையை விட 2.5லிருந்து 4 ரூபா, அதாவது 1 ரூபா செலவழித்தா 4 ரூபா வரக்கூடிய வணிக பயிர்களுடைய லாபத்திற்கு ஏற்ற ஒரு தொழில்நுட்பமாக இந்த நஞ்சையில் புழுதி விதைத்த இரவையில் இயந்திரமயமாக்குதல் தொழில்நுட்பம் இருக்குது. இதற்கான ஆலோசனையும் தொழில்நுட்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட வெற்றி கடந்த 2 வருடங்களாக உற்பத்தி அதிகமாக கொடுத்துருக்கு. இந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பரப்புவதில்லை. எங்களுடைய வேளாண்மை அறிவியல் மையம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் வள்ளல் கண்ணன் அவர்களை 09442323028 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 19/10/2016 புதன்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, மிளகாய் சாகுபடியில் நீர் மற்றும் உர மேலாண்மையை மேற்கொண்டு பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் கிராம வேளாண்மையாளர் எம் நாராயணன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் அரளி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேலூர் மாவட்ட கூட்டுறவு சங்கத்தின் பணிகள் குறித்து இம்மாவட்ட திருப்பத்தூர் வட்டார கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் NA பாஸ்கரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி-DD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.